இயற்கையின் ஏழில் கொஞ்சம் ஒரு அற்புதமான பயணத்திற்குள் உங்களை வரவேற்கிறோம். சுற்றிலும் பசுமையான தென்னை மரங்கள், பின்னணியில் கம்பீரமாய் நிற்கும் மலைகள் என பார்ப்பதற்கே கண்கள் குழுமையடையும் கிராமத்து சாலை வழிப்பயணம் இது. அருவிக்குச் செல்லும் வழியிலேயே நம்மை ஆன்மீக பரவசத்தில் ஆழ்த்துவது இந்த அழகிய வண்ணமயமான திருக்கோவில். கந்த நிற ராஜகோபுரமும் நுழைவாயிலில் உள்ள சிற்பங்களும் நம் மனதிற்குள் ஒரு பேரமைதியை தருகின்றன. கோமலை கடந்து மேலே சென்றால் பாறைகளுக்கு நடுவே அமைந்துள்ள இயற்கை சூழல் நம்மை வரவேற்கிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தின் மிக முக்கிய சுற்றுலா தலமான ஜலகாம்பாறை அருவி நுழைவாயிலுக்குள் உள்ளே நுழைந்ததும் யானை மற்றும் சிங்கம் போன்ற விலங்குகளின் அழகான சிலைகள் குழந்தைகளை கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள யானையின் உருவம் பார்ப்பதற்கு ஒரு நிஜ யானை நம் முன்னே கம்பீரமாக நின்று கொண்டிருப்பது போலவே தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் அருகே உள்ள சிங்கத்தின் சிலையும் இன்னும் சற்றே உயிரோட்டமாக செதுக்கப்பட்டிருக்கலாம். பச்சை பசேல் என்ற மரங்கள் சூழ்ந்த இந்த அழகிய பெரிய பூங்காவும் அதைச் சுற்றியுள்ள இயற்கை காட்சிகளும் மலைகளும் நம் மனதிற்கு அளவற்ற அமைதியையும் புத்துணர்ச்சியையும் தருகிறது. மழை காலங்களில் வருவது மிகச் சிறந்த அனுபவமாக இருக்கும். அதோடு காட்டின் நடுவே பிரம்மாண்டமாக வீற்றிருக்கும் இந்த பெரிய சிவலிங்கம் மற்றும் நாகலிங்க கோவில் பார்ப்பவரை மெய்ச்சிலிருக்க வைக்கிறது. இதோ எதிர்பார்த்த ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சி. அடர்ந்த பாறைகளின் எதிர்களிலிருந்து தண்ணீர் சீறி பாய்ந்து கீழே கொட்டுகிறது. மலையிலிருந்து பாய்ந்து வரும் அந்த தண்ணீரின் சலசலப்பு சத்தம் நம் காதுகளுக்குள் ஒரு அழகான இசையை மீட்டுகிறது. பாறைகளில் மோதி தெரிக்கும் நீர்த்துளிகள் நம் முகத்தில் படும்போது ஏற்படும் சுகமே தனி. இயற்கையின் இந்த பிரம்மாண்ட காட்சி நம் கவலைகள் அனைத்தையும் மறந்து மனதை அப்படியே இலேசாக்கி விடுகிறது. இந்த தூய்மையான மூலிகை நீரில் குளிப்பது உடலுக்கும் மனதிற்கும் ஒரு பெரும் புத்துணர்ச்சியை தரும். அருவியை சுற்றியுள்ள காடுகளின் மூலிகை மரங்களும் இயற்கையின் கொடையே. ஏலகிரி மலையோட இந்த வளைந்து நெளிந்த பாதைகள் கீழே இறங்கி வரும்போது நம்மை அறியாமலேயே நம்ம கண்ணையும் மனசையும் ஒரு இடம் அப்படியே கட்டி போட்டு விடுது. சுற்றிலும் மலைகள் அசைந்து ஆடும் பனிமூட்டம், அதுக்கு நடுவுல வானத்தை முட்டுற அளவுக்கு கோணல் மாணல் இல்லாம நேர்கோட்டுல நிமிர்ந்து நிற்கிற இந்த தைல மரங்களை பாருங்களேன். காத்துல மிதந்து வர்ற இந்த வாசம் மனசுக்குள்ளே ஒரு விவரிக்க முடியாத அமைதியை தருது. பூங்காவின் நடுவே அமைக்கப்பட்டிருக்கும் செயற்கை நீரூற்றும் மரத்தில் கொத்து கொத்தாக காய்த்து தொங்கும் பலாப்பழங்களும் ரசிக்கத்தக்க ஒன்று. பயணத்தின் நிறைவாக கூந்திற்குள் சிறகெடுத்து விளையாடும் லவ் பேர்ஸ் மற்றும் காக்டெயில் பறவைகளை பார்ப்பதே தனி அழகு. நீங்களும் வார இறுதியில் ஒரு நல்ல புத்துணர்ச்சியான பயணத்தை மேற்கொள்ள விரும்பினால் இந்த ஜலகாம்பாறை அருவிக்கு நிச்சயம் வந்து பாருங்கள். நன்றி.